ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஜவ்வரிசி வடாம் ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நைலான் ஜவ்வரிசின்னு கடைகளில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்ல ஒரு 3 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி நல்லா ஊறி ரெடியாக இருக்கு. இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்தாச்சு. இப்போ தேவைப்படுற உப்பில் ஒரு அரை உப்பு அளவு போட்டுக்கலாம். ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் உப்பு ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கு வேணும்னா இதில் பச்சை மிளகாய் விழுது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு வளையல் இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கானதை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு லேயர் அளவுக்கு இந்த ஜவ்வரிசியை வைக்க போகிறோம். ஒரே அளவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பரப்பி விட்டுடுங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி தட்டு இல்லைன்னா இட்லி தட்டில் கூட ஒரு லேயராக அதை பரப்பி விட்டால் போதும். வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேயுமே கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வளையலை ரிமூவ் பண்ணிடலாம். பக்கத்தில் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதிலவே மஞ்சத்தூள், பீட்ரூட் தூள், இல்லை கேரட் தூள், இல்லை தக்காளி தூள் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து கலர் வச்சு கூட பண்ணலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கடையில் நமக்கு கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இட்லி பானையில் தண்ணி வச்சு சூடு பண்ணி இதை நல்லா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே கண்ணாடி மாதிரி ஆகிடும் வெந்திருந்ததுன்னா. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெருசாக அப்பளம் மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக வடை மாதிரியும் போட்டுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சு சூடு பண்ணி அதில் இந்த ஸ்டாண்டை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகிடும் ஜவ்வரிசி. அது வரைக்கும் வச்சு எடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பி வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். சூடோடு எடுக்காதீங்க. இறக்கி வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஆகி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். கடைகளில் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு பிளெயினாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த ஃப்ளேவர் வேணாலும் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு அழகான மஞ்சள் கலர் கிடைக்கும். பார்த்தீங்களா எப்படி கிளாஸ் மாதிரி இருக்குன்ட்டு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வடாம். இது மஞ்சத்தூள் சேர்த்தது. நீங்கள் கேரட், பீட்ரூட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெயை நல்ல மிதமான சூட்டில் காய வச்சு இந்த வடாம் போட்டு பொரித்து எடுத்தோம்னா நல்லா பொரிஞ்சு வரும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். 1 வருஷம் வரைக்கும் இந்த வடாமை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஈரம் இல்லாத டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். 1 வருஷம் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இதில் உப்பு தவிர வேறு எந்த ஃப்ளேவரும் சேர்க்கல. நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் விழுது சேர்த்துக்கலாம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஓமம் சேர்த்துக்கலாம், இல்லை தக்காளியை விழுதாக்கி அதை 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தேவைக்கேற்றபடி சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. கிண்ட வேண்டாம், கிளற வேண்டாம், அந்த கூழ் மாதிரி காய்ச்ச வேண்டாம், பதம் பார்க்க வேண்டாம். அவ்வளவு ஈஸியான ஜவ்வரிசி வடாம் இது. கடையில் கிடைக்கிற மாதிரியே வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மாவு ஜவ்வரிசி கூட யூஸ் பண்ணலாம். நல்லா அதை ஊற வச்சுட்டு இதே மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும். தட்டோ இட்லி தட்டோ உங்ககிட்ட எது இருக்கோ அதில் வச்சு நீங்கள் இதை வேக வச்சு எடுத்தால் போதும். ஜவ்வரிசி வடாம் ரெடி ஆகிடும். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.